ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்டில் உயர்ந்த மரங்கள், பச்சை புல்வெளிகள், பல வகை மலர்கள் மற்றும் உற்சாகமான நதிகள் இருந்தன. இயற்கையின் எழில் பொங்கும் அந்த இடம் சிட்டுக்குருவிக்கான சொர்க்கம் போன்றதாயிருந்தது. சிட்டுக்குருவி தினமும் தனது குட்டியான கொட்டகைக்குள்ளிருந்து வெளியில் வந்து இலைகளின் நடுவே ஒளிந்திருந்த பூக்களின் தேனை சுவைத்தது. அந்த மலர்கள் வண்ணமயமாக விளங்கியதால் அவை சிட்டுக்குருவியை ஈர்த்தது. இந்த தேனின் மிச்சம் என்னை வாழ்விக்கிறது என்று சிட்டுக்குருவி நன்றியுடன் நினைத்தது. ஒரு நாள் காலை சூரியன் தன் வெப்பமான கதிர்களை புடைத்து உலகை உலவச் செய்தபோது சிட்டுக்குருவி அவ்வழக்கம் போல் தனது வேட்டையை தொடங்கியது. அது ஒரு சுவையான ஜாதி மலரின் மீது பறந்து இறங்கியது. மலரின் வாசனை சுவாசத்தில் புகுந்ததும் சிட்டுக்குருவிக்கு மகிழ்ச்சி அளித்தது. இன்றைய உணவு இதுவே என்று முடிவு செய்து அது தேனை உறிஞ்சத் தொடங்கியது. அப்போது ஒரு தேன் ஈ ஒன்று பக்கத்தில் வந்தது. அது சிட்டுக்குருவியை பார்த்து, அந்த மலரின் தேன் எனது கூடாரத்துக்கானது, நீ ஏன் அதை பறிக்கிறாய் என்று கேள்வி எழுப்பியது. சிட்டுக்குருவி மென்மையான குரலில் பதிலளித்தது, நான் இங்கேயே வாழ்கிறேன். இந்த மலர்கள் இயற்கையின் கொடையாக அனைவருக்கும். நான் உன்னிடம் போட்டி போட வரவில்லை, எனது பசியை தீர்க்க வருகிறேன். தேனீ சற்று சிந்தித்தது. பிறகு அது சிட்டுக்குருவியிடம் கூறியது, சரி, நாம் ஒவ்வொருவரும் இயற்கையுடன் பங்கு கொண்டே வாழ வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. இன்று நீ எனது தேனை சுவைக்கலாம். ஆனால் பின்பு உனது பசியை எங்கு தீர்க்கலாம் என்று மேலும் ஆராய வேண்டும். சிட்டுக்குருவி தேனீயின் அறிவுரையை புரிந்து கொண்டது. அது மேலும் ஒரு வினாடி அந்த மலரின் தேனை சுவைத்துவிட்டு பறந்து போய்விட்டது. நாளடைவில் சிட்டுக்குருவி வண்ண மலர்களின் புதிய இடங்களை ஆராய்ந்து தேனை கிடைக்கும் வழிகளை நுணுக அறிந்து கொண்டது. அந்த நாள் முதல் சிட்டுக்குருவி தேனீயின் நட்பு இருவருக்கும் ஒன்றாக வளர்ந்தது. சிட்டுக்குருவி பசியை தீர்க்க மலர்களின் இடம் பற்றி தேனீயிடம் கேட்க, தேனீ அதன் அறிவினை பகிர்ந்து கொள்ளும். இருவரும் இணைந்து இயற்கையின் அழகில் திளைத்தனர். இயற்கையின் பிரசன்னத்தையும் இணக்கத்தையும் உணர்ந்த சிட்டுக்குருவியும் தேனீயும் அனைவரும் சேர்ந்து வாழ்வதன் மகத்துவத்தை உலகுக்கு உணர்த்த உதாரணமாக வாழ்ந்தனர்.